நான் தூங்கி ஒரு 6 to 7 இயர்ஸ். அது ஏன்னா தூக்கத்தில் அட்டாக் வந்துரும்ன்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னால. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு என்னமோ புதுசாக வேர்க்குதுப்பா. எல்லாருக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, எனக்கு மட்டும் என்ன வேர்க்குதுன்னு. ஏன் இப்போ இவ்வளவு ஹார்ட் அட்டாக்ஸ் நடக்குது? இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்படி அதிகரித்திருப்பதற்கு காரணம் என்ன? இளைஞர்களுக்கு அது சின்ன வயசுல இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிற கேள்வியும் பயமும் பதட்டமும் பொதுமக்களிடம் இருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வந்து விடுமோன்னு என்னென்ன பயம் பதட்டம் எப்பெல்லாம் வருது? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லுவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அப்படியே பயங்கரமாக வலிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதுலேருந்து ரிலீஃப் ஆக முடியும். என்ன வயசு உங்களுக்கு? 32 சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நானும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் பார்த்துருக்கேன். எந்த ஹேபிட்டும் கிடையாது. நார்மலாக இருக்கிறவர் ஒர்க் அவுட் பண்ணுறவர் திடீர்னு அவருக்கு இந்த மாதிரி ஒரு மைல்டு அட்டாக் வந்துடுச்சு. நம்மளுக்கு நார்மலாக கேஸ்ட்ரிக்ல ஆகும் இல்லையா, அதை பார்த்ததுக்கப்புறம் பெயின் வரும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி இருக்குமோ சிம்டம்ஸ், அந்த ஒரு ஃபியர் வருது. அப்படியா சார்? ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கேன் நான். ஜிம்மில் என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் க்ளோஸ் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஜிம் போயிட்டு தான் வந்து இறந்தாரு. இதனாலேயே ஜிம்முக்கு வராமல் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சில நேரங்களில் நான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் பார்த்தீங்கல்ல, அப்போ நமக்குள்ள அந்த நார்மலாக மூச்சு வாங்க பாருங்க, அந்த மூச்சு வாங்குறது கூட எனக்கு அந்த பயமாக மாறுது. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்லாம் ஜிம்மில் வந்துச்சுன்னு சில விஷுவல்ஸ்லாம் வந்ததில்ல, அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வரவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருச்சா? ரொம்ப குறைஞ்சிருச்சு சார். ஆளை விட்ற சாமி. யோ வாங்கயா. தேட்டர், மால் தேட்டர், அது உள்ள போன உடனே பால்பிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். படபடப்பு செம்மையாக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் அதை ஹார்ட் அட்டாக் நினச்சிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஓடி இசிஜி எக்கோ எல்லாம் பண்ணி அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை. கேட்டுச்சா? இது அதான் கேஸ் தான். நார்மலாக பேசிகிட்டு இருந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் திடீர்னு எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆச்சு. அப்போது ரொம்ப ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, என்னால் பேச முடியல. டக்குன்னு எங்கள் அம்மாட்ட எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு தெரிஞ்சு இது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு தோணுது, நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்கிறேன். போய் செக் பண்ணுறாங்க, எல்லாமே நார்மல்னு சொல்கிறாங்க. அதான் பாம் இல்ல சொல்லிட்டாங்கல்ல, நல்லா சிரிங்க சிரிங்க பாவா. ஆனால் 3rd டே மறுபடியும் அந்த நாள் இருந்து 3வது நாள் திரும்ப ஆரம்பிக்குது. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிற்கிறான், என்னடா மறுபடியும் இதே மாதிரி சிம்டம்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுல நிறைய வர நார்மலா ஒரு சின்ன பெயின், எனக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை விட பெரிய பெயினே இருந்திருக்கு. எனக்கு பயம் இருந்தது இல்ல. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. அது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பெயின் வந்தா கூட ஓ இது ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கும், ஒருவேளை இருக்குமோ, தலைவலிக்கு தான், தலைவலி கூட அது ஹார்ட் அட்டாக். அப்படி கனெக்ட் பண்ணி நான் ஒரு டாக்டர்கிட்டயா போயிட்டே இருக்கேன். நான் ஆனால் எல்லாருமே ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஆனாலும் என் மனசு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ டாக்டர்ஸ் இது சம்மந்தமாக பார்த்துருக்கீங்க? சார் நான் ஒரு 40 டாக்டர்ஸ் மேலே பார்த்துருப்பேன். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அப்போ? ஒரு more than 5 lakhs. ஹார்ட் அட்டாக்கே வராமலே ஹார்ட் அட்டாக்கு ஆனதுக்கு என்ன செலவுமோ அவ்வளோ பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள்? ஆமாம் சார். ஒரு 1 year நான் கோத்ரூ பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நிறைய மென்டல் அவேர்னஸ் கிளாஸ் எல்லாம் கூட போனேன். பக்கத்தில் மென்டல் அவேர்னஸ் கிளாஸ்லாம் லைக் அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க மென்டல் ஸ்டெபிலிட்டிக்காக கிளாஸஸ், கோச்சிங் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட நிறைய அட்டன் பண்ணேன். அங்கே போய் பார்க்கும்போது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இந்த மாதிரி பயங்களோட நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதில் ரொம்ப நான் ஷாக்கான என்ன விஷயம்னா நிறைய டாக்டர்ஸ் கூட நான் பார்த்ததில்ல. என்ன சாரித்திரம் இருக்கும்போது என்னால் தனியாகவே போக பயமாக இருக்கும் சார். ஏன்னா தனியாக போகும்போது ஏதாவது மயக்கடிச்சு விழுந்துட்டேன்னா, ஏதாவது ஹார்ட் அட்டாக்னா உடனே யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களா தாண்டி யோசிக்கிறானே. என்னங்க எல்லா டெஸ்ட் எடுத்துட்டீங்க, மெடிக்கல் டூரிசம்னு கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி, பட் கன்சல்டேஷன் டூரிசம்னு முதல்ல எப்போ தான் பார்க்குறேன். டாக்டர் இது கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு இவர் என்னன்னு மட்டும் லவ் சொல்ல முடியுமா? தெய்வமே எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ட்ரெட்மில் பண்ணியிருக்கீங்களா சார்? இசிஜி எக்கோவில் நமக்கு பாதி டைம் தெரியலனாலும் ட்ரெட்மில் பண்ணால் தான் நமக்கு 100% சொல்ல முடியும். இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. அப்படி அவங்க யாரும் சொல்லலை, இவர் சொல்கிறாரு அப்படின்றப்போ இவ்வளோ டாக்டர் பார்த்துமே அவங்க சொல்ல, அவங்க டாப் டாக்டர்ஸ் தானே, அவங்க இந்த சிடி கால்சியம் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அதெல்லாம் அடுத்த டெஸ்ட். இதை ஏன்டா முன்னாடி என்கிட்ட சொல்ல? சார் இதை நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லையே சார். ஸோ அந்த டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டு இவர் மற்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு வேலையை பார்க்கலாம் சார். ஓகே, அது மட்டும் ஒன்று பார்த்து விட்ருக்கேன், இவ்வளோ பார்த்தாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. இந்த பயத்தால் என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? பல இருக்குதே, எதை சொல்றது? நாங்கள் இந்த க்ளோஸ்டு பயத்தினால 5 இயர்ஸ் கொரோனால இருந்தே டோர் க்ளோஸ் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் மெயின் டோர் மட்டும் லாக் பண்ணிடுவோம். எவ்ரிபாடி இல்லை உங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லை, இருக்கா? நான் போயிட்டேன், எல்லா டாக்டரும் போயிட்டேன், அந்த மாதிரிலாம் இல்லை.
ஹார்ட் இஷ்யூ இருக்குன்னு எப்படி கனெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல இப்போ. புரியல. படபடன்னு வரும், வேர்த்து கொட்டும், மூச்சு இந்த இடம் வலிக்கும், இந்த இடம் பயங்கரமாக வலிக்கும். அப்போ என்னால் வந்து தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். இது கூட அந்த தேட்டரில் சவுண்டெல்லாம் எஃபெக்ட் போட்டாங்கன்னா சுத்தமாக அவ்வளோதான், நான் சாக போகிறேன்ற மாதிரி இல்லை எழுந்து ஓடியே வந்துட்டேன். இப்போ வீட்டில் 5 இயர்ஸாகவே நாங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறது கிடையாது. விண்டோஸ் இல்லை, மெயின் டோரு. நீங்கள் நைட்டு டயத்தில் தூங்கும் போதெல்லாம் மெயின் டோர் க்ளோஸ் பண்ண நான் மேக்ஸிமம் தூங்குறது இல்லை சார். அப்படி நான் தூங்கி ஒரு 6 to 7 இயர்ஸ். அது ஏன்னா தூக்கத்தில் அட்டாக் வந்துரும்ன்ற அந்த ஒரு கான்ஷியஸ்னால. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. நைட் ஒரு 2 o'clock வரைக்கும் அப்படியே மொபைல் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு அப்படியே இருப்பேன். அப்புறம் ஆஃப்டர்நூனில் கதவெல்லாம் திறந்து வச்சு சோஃபாவில் படுத்துப்பேன் அந்த கதவு முன்னாடி. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. பயத்துக்காக இந்த இடம் தூங்காமலே பயங்கர இருக்கீங்க. வலி வரும் சார். அது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. அது படபடன்னு வரும். நைட் 12 மணிக்கு அவர் கூட்டிகிட்டு போவார். இசிஜி எக்கோ எடுப்போம், ஒரு பேன் போடுவோம், வந்துடுவோம். இப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான். நீங்கள் நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா தூங்கினோடனே அந்த கான்ஷியஸ் வந்துடும். அட்டாக் ஆகிடு எழுந்துரு அப்படின்னு யாரும் அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு. படக்குன்னு ஐயோ தூங்குறோம், தூக்கத்தில் வந்துருவேன். எழுந்துருவேன். தூக்கத்தில் மரணம் வந்துருமோங்கிற பயத்திலே தூங்காமல் இருக்கீங்க. அட்டாக் வந்துடும். முடிச்சிட்டு இருந்தா தானே யாரையா கூப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு என்னமோ புதுசாக வேர்க்குதுப்பா. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தங்கிறது. குத்துனாலே ரத்தம் வெளியில வந்துறியா? ஏசி இல்லை. நான் இப்போ என்னன்னா உங்கள் எல்லாரும் கவனிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, எனக்கு மட்டும் என்ன வேர்க்குதுன்னு. நக்கல்யா அவனுக்கு. கார் வந்து கரெக்டாக ரெடி, ஏதாவது இம்மீடியட்டாக கூட்டு போகிற மாதிரி ரெடியாக இருக்கணும். கார் ஓட்ட ஆள் பக்கத்துலேயே இருக்கணும். எல்லாமே ரெடி, எமர்ஜென்சிக்கு ரெடியாக இருக்கணும். நீங்க ஓகே சொன்னா தான் நான் விடணும், அவ்வளவுதானே? ஆமா. சரௌண்டிங்கில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கணும். நம்ம ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் நம்ம தாங்குமான்னு தெரில, அதனால் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கணும். இப்போ வீடெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஆஸ்பத்திரி பக்கத்தில் பார்த்துருக்கீங்க. ஆஸ்பத்திரி பக்கத்தில் பார்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே தான் சார் இருப்பேன். வெக்கமா இல்லை உனக்கு? ஆக்சுவலாக இதெல்லாம் பயங்கள். இந்த பயம் முதல்ல அவசியம் இல்லையா? பயம் இருக்கலாம், பட் இது டூ மச். இது டூ மச். ஒரு நான் கார்டியாக் செஸ்ட் பெயினை அவங்க ஒரு செஸ்ட் பெயினாக நினச்சிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு சிடி கால்சியம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கால்சியம் ஸ்கோர் 0னா 10 இயர்ஸில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு நம்பிக்கை இல்லை. சிடி கால்சியம் ஸ்கோர் அது பண்ணியிருக்கீங்க? பண்ணிடுறேன் சார். 0வா? 0 சார். அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்போ அவர் ஆனால் நம்பணும்ல அதை. முடியலையே மாமா. நம்மளுக்கு எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குன்னா ரிஸ்க் அதிகம். இப்போ டயபெட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸ்மோக்கிங் இருக்குது. நம்ம சாவு நம்ம கையில் தனி கெத்து தானே சார். நிறைய பேர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை பற்றி பேசினாங்க, பட் அதில் கான்செப்ட்ஸ் நிறையா தப்பாக இருக்குது சார். நோ தப்பாகுதுண்ணா. என்னோட கிராண்ட் ஃபாதருக்கு 75ல் ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது, என்னோட கிராண்ட் மதருக்கு 60ல் ஹார்ட் ப்ராப்ளம். இஸ் நாட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. போடலையா? போடலை. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் இவ்வளோ பயப்படக்கூடாது. நான் நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோ பயம் தேவை இல்லை ஆக்சுவலாக. எதனால டாக்டர் இப்படி ஆச்சு? சின்ன வயசுல இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிச்சா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். எல்லாருக்குமே வயசாகுது. வயசாயிருச்சுன்னா முடி நரைக்குது, வயசாயிருச்சுன்னா நமக்கு தோல் சுருங்குது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கும் வயசாகும். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா.